Hello friends, welcome to our channel. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹெட்டிங் டேக் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் லைன் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் எலமெண்ட் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து ஒரு லைனை எப்படி பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனை கொண்டு வந்ததை பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து எப்படி ஒரு வேர்டை அண்டர்லைன் பண்ணது, போல்டு, நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து ஒரு இட்டாலிக் சைடில் கொண்டு வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கலருங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து போல்டு பண்ணது பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பிங்கிற டேக் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கீபோர்டில். பிங்கிற டேக் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ இந்த வேர்டை மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த பி எலமெண்ட்குள்ளே நம்ம வந்து உள்ளேருந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கலருங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இப்போனாலும் சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S கொடுத்து சேவ் கொடுத்து நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி வரங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி வரீங்கன்னா கலருங்கிற வேர்டு மட்டும் நம்மளுக்கு வந்து போல்டை வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்புட்டில். அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பி போல்டு டூல் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அண்டர்லைன் டூல். ஜஸ்ட் நான் அந்த கிளாக்குங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்க போகிறேன். வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதுக்கு வந்து யூங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காப்பி பண்ணி இந்த யூ எலமெண்ட்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து இதை சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணி இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கிளாக்குங்கிற வேர்டை மட்டும் நம்மளுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். இந்த யூ டூல்ங்கிறத இதை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளாக்குங்கிற வேர்டு வந்து. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இட்டாலிக் ஷேட் பார்க்க போகிறோம். ஒரு வெறும் ஒரு வேர்டு வந்து இல்லைன்னா ஒரு லைனை வந்து நம்மளை எப்படி ஒரு ஸ்டைலாக காமிக்க வந்து இந்த இட்டாலிக் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட் பர்சனுங்கிறத வந்து இட்டாலிக் ஸ்டைலில் கொண்டு வர போகிறேன். ஜஸ்ட் ஐங்கிற டேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ Ctrl+S கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வெப்சைட்டில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தான் அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட் பர்சனுங்கிறது கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து ஒரு பேராகிராஃப்கில் எப்படி ஒரு அண்டர்லைன் ஒரு கோடு கொண்டு வரதுக்கு வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைனு அதுக்கு வந்து டேக் வந்து HR டேக்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் HR செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு நீட்டாக ஒரு வெர்டிக்கல் லைன் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் பேராகிராஃப் மேலேயும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் HR எமட் எம்பிரிவேஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணி வெப்சைட்டில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நமக்கு நீட்டாக வந்து ஒரு 2 வெர்டிக்கல் லைன் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வெர்டிக்கல் லைன் பண்ண HR டேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜில் வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் சோர்ஸாக காமிக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து இமேஜ்ங்கிற ஒரு டேக் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. IMG அப்படின்னு டேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். IMGங்கிற டேக் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இமேஜில் வந்து சோர்ஸ் இருக்குது, அல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதோட இமேஜோட நேம் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். சோர்ஸில் வந்து நம்ம இமேஜோட நேம் எப்படி சேவ் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே நம்ம வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது சோர்ஸ்னால் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஓப்பன் சோர்ஸை காமிக்கிறது இது கொடுக்கோங்க ஃப்ரெண்ட். நான் வந்து image.jpg நம்ம சேவ் பண்ணியிருக்கேன். அது அப்படியே நம்மளுக்கு ஓப்பனில் காமிச்சு இப்போ இதை சேவ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி இமேஜ் வந்து சோர்ஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவுட்புட்டில். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து வந்திருக்கு. வித் ஹைட் இல்லாமல் வந்துருக்கு. ஃபஸ்ட் வந்து நம்ம இதை மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்ட்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இமேஜ் சப்போஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகலைன்னா இதோட நெக்ஸ்ட் வேர்டை வந்து நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம். நம்ம எப்படி சேவ் பண்ணியிருக்கோம் ஃபுல் வேர்டே இங்கே கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆக வந்து சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி தான் இந்த அல்ட் அப்படின்னு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வந்து நான் இமேஜ் சேவ் பண்ணியிருக்கேன்னா அதான் இமேஜ்னு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்.
வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு அதே மாதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வரல வித் ஹைட்டும். நம்மளுக்கு வந்து எப்படி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணோமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸில் வந்து காமிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வித் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இமேஜ் பக்கத்தில் வந்து நம்ம வந்து வித்ன்னு டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வித்துன்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் வித்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வித்து வந்து 400 கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வித்தும் ஹைட்டும் அதுவாகவே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வித்து 400 கொடுத்தா ஹைட்டும் 400 எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹைட்டு வேணுன்னா கொடுக்கலாம், நமக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ கொடுக்கணும்னா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் வந்து நான் ஒரு 400 கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணி வெப்சைட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா அதே ஷேப்பில் வந்து நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபஸ்ட் வந்து ஒரு வேர்டை வந்து எப்படி நம்ம போல்ட் பண்ணது பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து இட்டாலிக் சைடில் கொண்டு வரதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வேர்டை வந்து எப்படி அண்டர்லைன் பண்ணுன்னு பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு பேராகிராஃப் கீழே வந்து இமேஜ் சோர்ஸ் அது மாதிரி இந்த இமேஜ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது பார்த்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.